கோவாவின் பெஸ்ட் சாப்பாட்டு கடைகளை தேடுறீங்களா? ஃபிஷர்மென்ஸ் வார்ஃப்ல இருந்து மார்டின்ஸ் கார்னர் வரை கடல் உணவு பிரியர்கள் கண்டிப்பா போக வேண்டிய 7 சூப்பர் ரெஸ்டாரண்ட்டுகள். கோவா இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அமைந்துள்ளது மற்றும் அரபிக்கடலால் சூழப்பட்டுள்ளது. பனைமரங்கள், வசதியான குடிசைகள், கடற்கரைகள், முடிவில்லாத இரவு வாழ்க்கை மற்றும் போர்த்துகீசிய காலனித்துவ கட்டிடக்கலை ஆகிய அனைத்தையும் கோவாவின் ஆன்மாவாக கருதலாம். கடற்கரையை விரும்புபவர்களின் கனவு நனவாகும் இடமே கோவா. ஆனால் அங்கு பயணம் செய்வதற்கு வேறு காரணங்களும் உள்ளன. உதாரணமாக அதன் உணவு வகைகள். கோவாவிற்கு செல்லும்போது மிகச் சிறந்த உணவு அனுபவங்களை பெற இந்த அற்புதமான கோவா உணவகங்களுக்கு சென்று பாருங்கள். தெற்கு கோவாவின் கவலோசிம் பகுதியில் அமைந்துள்ள இந்த உணவகம் அதன் நேர்த்தியான அமைப்பின் காரணமாக கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒன்றாகும். வேறு இடங்களும் இருந்தாலும் இங்கு வீசும் கடற்காற்றின் காரணமாக இந்த இடம் மிகவும் ரம்யமாக இருக்கிறது. இந்த உணவகத்தின் உணவு பட்டியலில் சுவையான கடல் உணவுகள் நிறைந்துள்ளன. மேலும் இது உங்களுக்கு கோவா உணவு வகைகளின் ஒரு முழுமையான அனுபவத்தை வழங்குகிறது. சற்று சிக்கலான கோவன் போயி அல்லது ரவாவில் பொரித்த இறால்களை முயற்சி செய்து பாருங்கள். இந்த உணவகம் தனித்துவமானது மற்றும் உண்மையான கோவா உணவு வகைகளை சுவைக்க கட்டாயம் செல்ல வேண்டிய இடமாகும். அஸ்ஸாகாவில் அமைந்துள்ள இந்த உணவகம் உள்ளூர் மக்களாலும் இயல்பாகவே பார்வையாளர்களாலும் மிகவும் விரும்பப்படுகிறது. குறிப்பாக மதிய உணவு நேரத்தில் அதிக போக்குவரத்து நெரிசல் இருக்கும் என்பதால் நீங்கள் முன்கூட்டியே செல்வது நல்லது. இந்த கடல் உணவு சொர்க்கத்தின் பயணம் 2012இல் தொடங்கியது. ஆடை வடிவமைப்பாளரான பூஜா சரின் மற்றும் உணவக உரிமையாளரான பிரசாந்த் கோர்கோங்கர் ஆகிய ஒவ்வொரு மீன் பிரியரின் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் ஒரு இடத்தை உருவாக்கும் திட்டத்திற்காக ஒன்று கூடினர். பருவகால பொருட்களுக்கு உணவகம் அளிக்கும் முக்கியத்துவம் உணவுகளின் கவர்ச்சியை மேலும் கூட்டுகிறது. ஃபேட் ஃபிஷ், பலவிதமான மீன் வகைகள், லாப்ஸ்டர்கள், கணவாய், நண்டுகள் மற்றும் சிற்றுண்டிகளை வழங்குவதால் உங்கள் அடுத்த பயணத்திற்கான பட்டியலில் இது நிச்சயம் இடம்பெற வேண்டும். தென்னிந்தியாவின் ஒரு சிறப்பு உணவான கன் பவுடர் அஸ்ஸாகாவில் அமைந்துள்ளது. மிளகாய் பொடி என்று அழைக்கப்படும் அற்புதமான கன் பவுடர் மசாலா கலவையே இந்த உணவகத்தின் பெயருக்கு காரணமாகும். இந்த உணவகம் இறால் கறி, மீன் கறி மற்றும் நேர்த்தியான அப்பங்கள் உட்பட மிகவும் சுவையான தென்னிந்திய உணவுகளை வழங்குகிறது. இங்குள்ள ஒவ்வொரு உணவும் சுவையான பாரம்பரிய கோவா உணவுகளுடன் இணைந்துள்ளது. இந்த உணவகத்தின் நிறுவனர்கள் தாங்கள் 1 நூற்றாண்டிற்கும் மேலாக சமையல் துறையில் நேரடியாக ஈடுபட்டு வருவதாக உறுதியாக கூறுகிறனர். மேலும் அவர்களின் கடல் உணவு பட்டியலின் பிரபலம் இதற்கு சான்றாக விளங்குகிறது. மசாலா தடவப்பட்ட கணவாய் மீன்களின் கச்சிதமான வட்டங்கள் உங்களை அதில் மூழ்கத் தூண்டும். அதே சமயம் சில நிமிடங்களுக்கு முன்புதான் பிடிக்கப்பட்ட புத்தம் புதிய நண்டுகள் உங்கள் தட்டுகளை அலங்கரிக்கும். வட இந்திய மற்றும் கான்டினென்டல் உணவு வகைகளின் மீதான தங்கள் காதலை கைவிட முடியாதவர்களுக்காக இங்கு பலவிதமான தந்தூரி உணவுகளும் சைனீஸ் ஃபியூஷன் சிற்றுண்டிகளும் உங்களுக்கு விருப்பமான மாக்டெயில்களுடன் கிடைக்கின்றன. அது ஒரு காலத்தில் படகுகளும் வலைகளும் கொண்ட ஒரு மீன்பிடி கொட்டகையாக இருந்தது. மீன்கள் வந்தவுடன் அவற்றை பிடிப்பதற்காக மக்கள் அங்கே மொய்ப்பார்கள். அதன் விளைவாக ஜோஸும் அவரது மனைவி எடல்வினாவும் அந்த மீன்களை சமைத்து விற்றனர். மேலும் அவர்களது உணவு பிரபலமானது. அதன் விளைவாக ஜோட்ஸ் பிறந்தது. இப்போது அது ஒரு நன்கு அறியப்பட்ட கடற்கரையோர உணவகமாக விளங்குகிறது. இந்த உணவகம் பலவிதமான உணவு வகைகளை வழங்கினாலும் அதன் கடல் உணவு வகைகளை முக்கிய ஈர்ப்பாகும். பாம்ஃப்ரெட், இறால், லாப்ஸ்டர், நண்டு, கிங்ஃபிஷ் மற்றும் பல கடல் உணவுகள் சாதாரண அல்லது ரெச்சாட்டோ மசாலாவுடனோ அல்லது வெண்ணெய் மற்றும் பூண்டு சேர்த்தோ தயாரிக்கப்படுகின்றன. பீஃப் ரோஸ்ட், பீஃப் அல்லது சோரிஸ் மிளகாய் வறுவல் மற்றும் பீஃப் கட்லெட்டுகள் ஆகிய சில கோவா உணவுகளாகும். 1980களில் அப்பகுதி இளைஞர்கள் கேரம் விளையாடுவதற்கும் குளிர்பானங்கள் வாங்குவதற்கும் கரஃபீனா பெரேராவின் சர்போடல் மற்றும் சோரிஸ் பாவோவை ரசித்து சாப்பிடுவதற்கும் இந்த சிறிய கடைக்கு அடிக்கடி வருவார்கள். அது விரைவில் 4 மேசைகளை கொண்ட ஒரு சிறிய இடமாக மாறியது. கரஃபீனாவின் உணவுக்கு இருந்த பரவலான வரவேற்பின் விளைவாக 300 பேர் அமரக்கூடிய இந்த உணவருந்தும் பகுதி உருவாக்கப்பட்டது. உள்ளூர்வாசிகளும் பிரபலங்களும் மார்டின்ஸ் கார்னருக்கு அடிக்கடி வருகிறார்கள். இது அப்பகுதி மக்களின் ஒரு முக்கிய அடையாளமாகும். அந்த காலகட்டத்தில் திறக்கப்பட்ட பல உணவகங்களைப் போலவே இங்கும் கோவா மற்றும் சர்வதேச உணவு வகைகள் கிடைக்கின்றன. பன்றி விந்தாகோ, சிக்கன் சகுட்டி, இறால் கால்டின் மற்றும் உப்பு நாக்கு ஆகியவற்றை உள்ளடக்கிய கோவா உணவு வகைகள் தான் மக்களை இங்கு ஈர்க்கின்றன. நீங்கள் கோவாவுக்கு செல்ல திட்டமிட்டிருந்தால் உங்கள் பயண திட்டத்தில் இந்த இடங்களையும் சேர்த்துக்கொண்டு அவை உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தன என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.